என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. பாத்தீங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஆமென். க்ளோரி. பரிசுத்த ஆராதனை சொல்றமே, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, பரிசுத்த ஆராதனை. சும்மா பேருக்கு பரிசுத்த ஆராதனை பேரு போட்டா மட்டும் போதாது. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி கர்த்தரோடு சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். இஃப் யூ born again, மறுபடியும் பிறந்து சபையில் வந்திருக்கோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நம்ம we are not flesh, we are body, we are spirit. ஆமென். ஆவியில் பிறப்பது ஆவியார். உங்கள் பேச்சு, உங்கள் செய்கை, உங்கள் ஊழியம், உங்கள் நடத்தை, உங்களுடைய நடத்திப்பு, உங்கள் குடும்ப ஐக்கியம், உங்களுடைய டீச்சிங், உங்களுடைய உபதேசம் ஆல் ஆர் ஸ்பிரிட். அது நீங்கள் நல்லா உட்காந்து ஆழமாக பார்த்தா தான் தெரியும். அது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஆமென், ஹம்பிளாக இருக்கும். சில சமயத்தில் கோபமாக இருக்கும். இயேசுக்கு இருந்தது இல்லை, சாட்டையை பின்னார்ல, கோபமாக வந்தது இல்லை. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, கல்லூர் குகையாக மாட்டிட்டீங்களே. ஆமென். கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரத்தில் இயேசு கண்ணீர் வடித்தார். தீஸ் ஆர் வாட்? எல்லாம் இதுதான். ஆமென். சாக்ரிஃபிஷியல். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஒப்பு கொடுத்து கடந்து போகட்டும். அப்போ நீங்கள் 2ஆம் வசனம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எஸ், அவர் ரிலேஷன்ஷிப் டு காட். அப்போ அங்கே ஒரு பதம் வருகிறது, அப்படி இருக்க. ஆங்கிலத்தில் எப்படி வருது? அதுக்கு therefore வருதா? ரோமர் 12:1 therefore. அப்படி இருக்க. இந்த தேர்ஃபோர்னு பார்த்தா 2-3 இடத்துல வருது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிங்க, தமிழில் வாசிங்க முதல்ல. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எஸ், ஆங்கிலத்தில் இப்படிதான் வருது, therefore. இப்படியா? ஓகே. அடுத்ததாக பாருங்க. அப்போ therefore what? Therefore of condemnation. Therefore of என்னது? condemnation. அப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்திலே வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஆக்கப்படுவதில்லை. ஆகவே தான் அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. கண்டம்னேஷன். therefore அப்படி இருக்க. எஸ். அடுத்ததாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எஸ். therefore of justification. கரெக்ட். therefore of justification ஆங்கிலத்தில் வருகிறது justification. ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. no condemnation. அப்படிதானா? அப்ப therefore அங்க என்ன போட்டிருக்கிறது? therefore of assurance. therefore of assurance. எதுக்கு assurance? மாம்சத்தின்படி நடவாமல் கம்யூனியன், ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன்ல உள் உணர்வுலேருந்து ஆரம்பித்து கம்யூனியனில் வந்து அந்த ஸ்டெப்பில் நம்ம நடக்கும்போது ஆவியின்படி நடக்கிறோம். அதான் நான் சொன்னேன், ஆவியின்படி ஜெபிக்கிறோம், ஆவியின்படி நடக்கிறோம், பயத்தோடு நடக்கிறோம், உணர்வோடு நடக்கிறோம், மனசாட்சியோடு நடக்கிறோம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில விஷயங்கள் உங்களோட போராடும், அது வேற, போராடிட்டு இருக்கும். ஆமென். இயேசுவோடு போராடிச்சு, சீசரோடு போராடிச்சு. ஆமென். பாருங்க, வெல் ரிமைன். ஆமென். அப்போஸ்தல பவுல் அப்பொழுது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது பிடித்திருந்த மலைக்காக குளிருக்காக சில விறகுகளை எடுக்கிறான். எஸ், ஐ எம் கோயிங் டவுன், மை மெஷர் இஸ் கோயிங் டவுன். ஜெபிக்கணும், எப்படியாவது ஜெபிக்கணும், எப்படியாவது வேதம் வாசிக்கணும். அந்த நேரத்தில் பாருங்க,
சட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கணும்னு நினச்சேன். பாண்டிச்சேரியில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆண்டவர் இதை குறித்து எனக்கு ஜெப வேளையில் விஷயத்தில் காமிச்சார், நான் அதுக்காகவே வீடு மாறினேன். பாருங்க, ஒரு வீட்டில் இருந்து ஜெபிக்க முடியல அவங்களால. ஆமென். she really spiritual lady sister. நிறைய போராட்டம் சடன் சூழ்ந்து கொண்டது, மேகம் போல அவங்கள. பாருங்க, அவங்களால ஜெபிக்க முடியல. அவங்க நல்லா தெரியுது, நான் கீழே போய் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யலையே. வாட் இஸ் தட்? வாட் இஸ் கோயிங் ஆன் in my surrounding, in my family circumstances, in my kids, amen, in my husband, in my daughter, in my boy. Hallelujah. அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் ஆண்டவரே, நான் பெருமூச்சோடு ஜெபிக்க தான் முடியும். அதுக்குள்ளாக் சொல்றாங்க. ஸோ நான் உடனே வீட்டை மாற்றினேன் பாஸ்டர். அங்கேயும் ஜெபிக்க நான் இன்னைக்கு ஃபாஸ்ட்டுக்கு இருந்து ஜெபிக்கலான்னு உட்கார்ந்தேன், ஜெபிக்க முடியல. ஆனால் ஒரு தரிசனம் பார்த்தேன். சொன்னாங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, 3 காரியத்தை பார்த்தேன். அந்த 3 காரியத்தை அவர்கள் சொல்ல 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 நான் சொன்னேன், this is what devil உங்கள் எல்லைகளுக்குள்ள நுழைந்திருக்கிற காரியம். என் இடுப்பு நொறுங்குவதை பார்த்தேன், ஆனாலும் என்னால் செபிக்க முடியவில்லை. மனபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்க பெருமூச்சு விட்டாள். ஜெபத்தை குறிக்கிறது. The groaning come from. Amen. Hallelujah. Praise God. பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த காரியத்தை சொன்ன இதுதான் பிசாசு கொண்டு வந்துருக்கிறான், இந்த காரியத்துக்காக உடச்சி ஜெபிங்க. யார் நிமித்தமாக வந்திருக்கும், டோன்ட் வரி, ஜெபிங்க. ஜெபிச்சா உடஞ்சிரும், ஜெபிச்சா அந்த கட்டு உடஞ்சிரும். நாட்கள் மாதங்களும் ஆகாது, செகண்ட். பவுலு சீலாவு நடுரவில் ஜெபிச்ச உடனே என்னாச்சு? செகண்ட் 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 சடுதியில சிறைச்சாலை கதவுகள் அசைந்து. அத்தனை வருஷமா அசையாத கதவு, அத்தனை வருஷமா நொறுங்காத கதவு, அதுக்கு தான் இடுப்பு நொறுங்கி பெருமூச்சு விட்டால தேவன் அங்க கொண்டு போயிருக்கிறார் பவுல் சைலஸ். ஆமென். ஆஃப்டர் லாக்டு. நல்ல கவனிங்க. Where? When? In ministry. Hallelujah. Amen. In high dwell. அவரோடு கூட ஐக்கியம், கம்யூனியன், அவரோடு கூட ரிச்லி வாக் டாக். ஆமென். சில வேளைகளில் வரும் the forces of devils. ஆமென். ஆனாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். ஆமென். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உன் ஸ்பிரிச்சுவல் பாடியை தொடுவதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உன் தாட்ஸை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உன் சிந்தனையை தொடுவதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சில வேளைகளில் தேவ பிள்ளைகள் கூட நான் ட்ரபிள் ஆகிறதை பார்க்கிறேன். ஆமென். சடன்லி தே சேஞ்ச். வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆமென். அது ஆவிய பகுத்தறிவு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு காலம் அவங்கள தூசிக்க கூடாது. தூசிச்சிங்களோ நீங்க அவுட். அந்த பிசாசு உங்க மேல வந்து இறக்கிடும். கேர்ஃபுல். ஹல்லேலூயா. வெரி வெரி கேர்ஃபுல்லா. ஆமென். க்ளோரி. அப்போ வேதம் சொல்லுகிறது கம்யூனியன் ரொம்ப முக்கியமா. கம்யூனியன் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். ஒரு செல்போனை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் கம்யூனியன் பண்றீங்க சொல்லுங்க? எங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க? லோக்கல், அது தாராளம். லோக்கல் எப்படி பேசலாம்? எஸ்டிடி, ஐஎஸ்டி. ஐஎஸ்டி எத்தனை பேர் பேசுறீங்க? ஐஎஸ்டி ஃபாரினுக்கு.
உடனே கிடைக்குது, உடனே பேசுறீங்களே, எப்படி அது? அதுவே அப்படி இருக்குன்னா இப்போ எந்தெந்த உங்கள் ஆவி இப்போ எந்தெந்த ஐஎஸ்டிக்கெலாம் பண்ணணும் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகணும் தெரியுமா? ஆமென். இந்த கம்யூனியனில் நீங்கள் சரியாக இருக்கணும். சென்டர் திங் ரொம்ப முக்கியம். சென்டர் தான் சென்டர். இதில் சரியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக கர்த்தர் நடத்துவார். சரி, இப்போ பாருங்கள். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு நோ கண்டம்னேஷன். கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆவியின்படி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா என்னது? ஜஸ்டிஃபிகேஷன், அப்படிதானா? நியாய தீர்ப்பு இல்லை. ஜட்ஜ்மெண்ட் எஸ், இல்லை எஸ். அஷூரன்ஸ் எஸ். therefore of assurance, நிச்சயம். ஆமென். அது எனக்கு இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படலை. மாம்சத்தில் என்னை நியாயம் தீர்க்கவே மாட்டார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. எது என் மேலே மோதட்டும், எது என் மேலே வரட்டும், அப்பொழுது பிடித்திருந்த மழை குளிர் வா கம். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சில விறகுகளை வாரி எடுக்கிறான், ஒரு விரியன் புறப்படுகிறது, கையை பிடிக்குது, என் பிள்ளைய பிடிச்சிக்கிச்சு, என்ன பிடிச்சிக்கிச்சு, விடமாட்டேங்குது. immediate what he do, he shook fire. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லு, எஸ். அக்கினி உனக்காக பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள் இருந்து புறப்படுகிற வல்லமை உன்னை சுற்றிலும் ஃபயர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வளையத்துக்குள்ளே நீ கொண்டு வரப்படுவாய். ஹல்லேலூயா. ஜீசஸ் க்ளோரி. எல்லா பயங்களும் பலவீனங்களும் பறக்க ஆரம்பிக்கும். ஆமென். அந்த வேளைகளில் பொத்து 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 பொத்துன்னு பிசாசு விடும். ஆமென். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லு, உண்மை உண்மை. உன்னை சரவண் படி நிற்கிறதெல்லாம் விடும். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க, ஆமென். க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அடுத்ததாக ரோமர் 12:1 therefore of dedication. இப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. that's the dedication. ஆமென். வாட் இஸ் டெடிகேஷன்? கிறிஸ்துவனுடைய டெடிகேஷன் 3 விதத்தில் காணப்படுகிறது. நான் வேகமாக சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போவோம். நம்பர் 1, ரொம்ப 12:1 தான் இருக்குது. 12:1, 12:2 தான் இருக்குது. இந்த 3 டெடிகேஷனும் அதை மாத்திரம் பார்ப்போம். ஆமென். நம்பர் 1, நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடு. ஆங்கிலத்தில் படி தம்பி. ஓகே. யூ கிவ் காட் யுவர் பாடி. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், புரியும்படியாக சொல்கிறேன். யூ கிவ் ஆமென் காட் யுவர் பாடி. உங்களுடைய சரீரங்களை எப்படி உங்கள் ஆவியில் கர்த்தர் கம்யூனியன் எடுத்துக்கிட்டாரோ, கர்த்தரோட ஒரே ஆவியாக இணைந்திருக்கிறீங்களோ, 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவி. அதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கே தான் குழப்பம் வரக்கூடாது. யூ ஆர் ஸ்பிரிட், யூ நாட் ஃப்ளஷ். அந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இந்த இன்ட்யூஷன்லேருந்து வரணும், இந்த உள்ளுணர்வுலேருந்து வரணும். ஐ எம் born again. I'm Pentecost. The Pentecostal anointing is us. Hallelujah. சும்மா பேருக்கு பெண்டிகாஸ்ட்னு வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் மாம்சம், அடிக்கிறதெல்லாம் கூத்து. நான் ஒன்று சொல்லட்டுமா? இவங்களுக்கும் இன்ட்யூஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவங்களுக்கும் கம்யூனியனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க மனசாட்சி எல்லாமே செத்த மனசாட்சி. கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உண்மை உண்மை உண்மை. There is no compromise in spiritual. Hallelujah. Amen. No compromise. கர்த்தர் never compromise. ஆவியில் பிறந்துட்டு நான் தெரியாம செஞ்சுட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். நோ. அப்படின்னா உன் கூட கம்யூனியனா இருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட், அவரை நீ துக்கப்படுத்துகிறாய்.
அவரை வம்புல மாட்டி விட பார்க்குற நீ. புரியுதா சொல்றது? உனக்காக பரிந்து பேசுகிறார், பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவி உங்களில் இருந்து பேசுகிறார். என்ன? வாட் இஸ் தட்? ஏன் வந்த? ஏன் ஆவியில பிறந்தப்போ கடக்க வேண்டியதானே கொஞ்ச நாளைக்கு மாம்சத்துல. ஆமென். க்ளோரி. பிரைஸ் காட். அதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது ரொம்ப உண்மையான ஒரு உபதேசம். நீங்கள் சரியாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். பாஸ்டர் இப்படி கத்தி கத்தி பேசுகிறாரு, இதே வேலையாக போச்சு நினச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆமென். கம்யூனியன். வேர் இஸ் யுவர் கம்யூனியன்? உன்னுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது? ஆமென். சும்மா பேருக்கு டங்ஸ் பேசிட்டு, பேருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, பேருக்கு காணிக்க கொடுத்துட்டு, வேர் இஸ் யுவர் கம்யூனியன்? ஆமென். பெண்டகாஸ்டல் கம்யூனியன் இருக்கா? பெண்டகாஸ்டல் கம்யூனியன் இருக்கா? அப்போஸ்தலர் 2 கம்யூனியன் இருக்கா? ஆமென். அப்போஸ்தலர் 2 கம்யூனியன் இல்லாம நீ பரலோகம் போக முடியாது. கேர்ஃபுல். ஆமென். நீ பேச தொடங்காம பரலோகம் போக முடியாது. ஆமென். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். உன்னை நிதானித்து அறிகிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம். ஹல்லேலூயா. அங்கதான் நோ கண்டம்னேஷன். ஐ ஹவ் நோ கண்டம்னேஷன். கனவுல வைத்துங்களேன். எஸ், மாம்சத்தின்படி நடவாம. ஏன்னா மாம்சத்துக்கு நான் மரிச்சாச்சு. மரிச்ச உன் சரீரம் எப்படி வந்ததுங்கிறேன். அந்த ஒத்த கண்ணு எப்படி திறந்தது? அந்த ஒத்த கை எப்படி ஆடுது? அந்த ஒத்த கால் எப்படி துடிக்குது? எப்படி துடிக்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்? வரவே நான் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் இஸ் யுவர் கம்யூனியன்? எட் ஐ எம் ஃப்ளஷ். அங்க முதல்ல அதை சரி பண்ணிட்டு வா. அந்த கம்யூனியன்ல இருந்து வெளியே வா. அந்த அந்த கம்யூனியன்ல இருந்து வெளியில வா. அந்த ஐக்கியத்துல இருந்து என்ன செய்? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் பங்கேது? ரசிக்கப்பட்டு ஆவில பிறந்து எல்லாம் செஞ்சுட்டு கம்யூனியன் மாத்திரம் இன்னொரு லைன்ல இருக்கும். நான் மாத்திரம் இங்க அவுட்வேர்ட்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். வித்தவுட் ஜுவல், ஒயிட் ட்ரெஸ். கனல வைத்தில் கர்த்தர்கள் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப you give God your body. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதற்கு முன்பு நம்முடைய சரீரங்களை பாவத்துக்கு கீழாக விற்று போட்டோம். உண்மைதானா? பிஃபோர் ஆமென் born. ஆனால் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவராலே அந்த பாவத்திற்கு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு, அதை தான் நான் சொல்வேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. கிருபை பெருகும்படிக்கு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை பாவத்துக்கு மரித்த நாம். எது படிக்கிறீங்க? ரோமர் நீங்க 5:1 படிக்கிறீங்க. நோ, ரோமர் 6:1. 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆனா பாருங்க, ரோமர் 7:14 வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. பாவத்துக்கு மரித்தனா இப்படி பிழைப்போம், இப்படிதான் வர்றோம். ஐ எம் வெல், அடக்கம் பண்ணப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், இனி பழைய வாழ்க்கைக்கு குட் பை. நோ ஓல்ட் கம்யூனியன், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஓல்ட் ரிலேஷன்ஷிப். ஆமென். இங்க கூட சபையில கூட சில பேர் வரும்போது அந்த ஓல்டு கம்யூனியன் இருந்துச்சு. ஆனால் அவங்க சபையினுடைய மேன்மையை அறிந்து கொண்டு இப்போ அவங்கள கர்த்தர் நடத்துறத நான் பார்க்குறேன். They are separate track.
ஆமென். தி ப்ராப்பர் கம்யூனியன். புரியுறவங்க கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எஸ் எஸ், அறியாமைக்குள்ள கால் அது வேற. ஓகே, வாசிங்க ரோமர் 7:14 வேகமா. மேலும் நேரம் இல்லை. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். அப்போ where is my communion? ஆமென். எங்க இருக்கு என்னுடைய கம்யூனியன்? ட்ரபிள். இப்படியா அப்படியா? இதுக்கு மெயின் காரணம் நான் ஒன்று சொல்லுவேன், சபை தான் மெயின் காரணம். விசுவாசியை சொல்லி தப்பே கிடையாது. 1 மணி நேரம் ஆராதனை, 1.5 மணி நேரம் ஆராதனை, கரண்ட் எடுத்துங்க, 3.5 மணி நேரம் வை. இப்படி அளவாயிருத ஒரு மட்டத்தில் கொண்டு வா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. ஷோ யுவர் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட். ஆமென். ஹalleluya. ஷோ யுவர் பவர், ஷோ யுவர் அனாயிண்டிங், ஷோ யுவர் வாட். என்ன உனக்கு கர்த்தர் கொடுத்தார், என்ன அபிஷேகம் கொடுத்தார், என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார், சபையை நடத்துவதற்கு என்ன வல்லமை இருக்கு, அந்த வல்லமையை ஜனங்க மேல வை. அவங்க விரும்புறாங்க விரும்பல, திஸ் இஸ் ஆமென் வாட் ஹெவன் டு. ஆமென். அதைத்தான் நானும் செய்கிறேன், அதைத்தான் நானும் செய்வேன். இயேசு செய்ததைத்தான் நானும் செய்வேன். வசனத்தின்படி தான் நான் நடப்பேன். கம் டு தட் கம்யூனியன், கம் டு தட் சர்க்கிள். வந்து பார். ஆமென். மூப்பராகிய 70 பேர் என்று சொன்னாரே, ஃபர்ஸ்ட் அந்த 70 பேரை தருவார். கரங்களை வைத்துங்க. ஹல்லேலூயா. இங்க 120 பேரை கொடுத்தாரு, அந்த 120 பேரை கர்த்தர் தருவார். அந்த 120 பேருக்கு நீ உண்மையா இருந்தா அடுத்தது 3000 பேரை தருவார். ஏன் இன்னும் 3000க்குள்ள போல? ஆமென். நீ அந்த கம்யூனியனுக்காகவே போராடி கொண்டிருக்கிறாய். எஸ், கர்த்தரும் அதற்காகவே காத்திருக்கிறார். கர்த்தர் நம் ஏமாளி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல நீயும் ஏமாளி கிடையாது, உன் ஆவி ஏமாளி கிடையாது. உன் ஆவிக்கு எல்லாம் தெரியும். நீ ப்ராப்பர் கம்யூனியன் வைத்திருந்தா அது ப்ராப்பரா செயல்படும். நீ பேச மாட்ட, அவர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க மாட்ட, அவர் ஜெபிப்பார். புரிஞ்சவர் கரங்களை வைத்துங்களேன். கம்யூனியன் மாத்திரம் சரியா வந்துடும், ஐக்கியம் மாத்திரம் சரியா வரும். ஐக்கியம் மாத்திரம் சரியா வரும்போது பாருங்க, ரோமர் 8:1 பாருங்க, இது அப்படியே மூடி போடுறாரு. இந்த தடுமாற்றம் இதெல்லாம் போனோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? போட் எங்க போயிடுச்சு? ஷிப் எங்க போயிடுச்சு? அலபாயிரத்துல இல்ல, அலை அப்படி அடிக்குது. டீப் டீப். தம்பி போடு போடு, அழகா கழட்டிட்டு மாஸ்க் போடு. சரி, ஓகே, ரைட். நல்லா கவனிங்க. அப்போ இப்ப எங்க போயிட்டீங்க? ரோமர் 8:1 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆழத்தை ஆழம். That communion, deeply communion, deep spiritual. அதனால தான் இந்த ஆழத்துக்குள்ள நிறைய பேர் வரமாட்டான். தூக்கி ஆழத்தில் போட்டு நீச்சல் அடினா, ஐயோ நான் முங்கிருவேன். கரண்ட் வைத்துங்க. ஆமென். ஆழத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்பர் 1, quiet, no vibration, no wavering. இப்படி அலபாயிருதெல்லாம் இருக்காது. ஆழத்தில் போகிற கப்பலை பார்த்துருக்கீங்களா? போட்டை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அங்கே என்ன இருக்காது? அலைகள் இருக்காது, கொந்தளிப்பு இருக்காது. Quiet. Amen. Only deep.
சங்கீதக்காரன் 42 சொல்றான்ல, ஆழத்தை ஆழங்கும், அலைகள் திரைகள் எல்லாம் என் மேலே. அலைகள் திரைகள்னா என்னது? பிசாசுங்க, எரிச்சல், கோபம், சீற்றம். இஃப் யூ ஸ்பிரிட், அதான் நான் சொல்றேன், டீப்லி கம்யூனியன் ஸ்பிரிட், எல்லாம் மேலே போகும். எதுவும் ஒன்றத்தோட உன் தலையில் படாது. ஐயோ வைக்கல் ஒட்டிருமோ, குப்பை ஒட்டிருமோ, என் மேல தலையில் பட்டுருமோ. சவரக கத்தி உன் தலையின் மேல் படவே படா. பாவம் உன்னை மேற்கொள்ளவே மேற்கொள்ள. Because you are deeply communion. Hallelujah. Deeply communion. Amen. அவரோடு கூட உயிர்த்தெழுந்த சரீரமாக நாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். We want to use our body for His glory. கிறிஸ்தவர்களின் சரீரம் தேவனுடைய அமேன் ஆலயமாக மாறுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். For to me to live is Christ, is my source of joy, my reason to live, and to die is gain, for I will be with Him in eternity. Hallelujah. Strong assurance. கிறிஸ்து எனக்கு எப்படி இருக்கிறார்? இங்கே ஜீவனாக இருக்கிறார். ஆமென். Hallelujah. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் அவயங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். அதுதான் நீங்க படிச்சீங்க. இப்போ 1 கொரிந்தியர் 6:19. ஆமென். The Christian body is God's temple because the Spirit of God dwell with him. ரோமர் 8:9 வாசிங்க சீக்கிரம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எஸ். ஆமென். பிகாஸ் அவர் நம்முடைய ஆவியோடு கூட எப்படி இருக்கிறார்? இணைந்து இருக்கிறார். நோ ஃபியர், நோ கண்டம்னேஷன். சின்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் இது பண்ணி, பிகாஸ் யூ கண்டம்னேஷனில் இருக்கீங்க. கண்டம்னேஷனில் இருக்கக்கூடாது. சமயத்தில் நம்ம ஆவியே நம்மளை கண்டம் பண்ணும். அது பிசாசுன்ற தந்திரமாக இருக்கும். தேவன் கண்டம் பண்ண மாட்டார். நீ ஆவியின்படி நடந்து ஆவியோட கம்யூனியனில் இருந்தீங்கன்னா தேவன் என்ன செய்ய மாட்டார்? கண்டம் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்கள் எதுவுமே ஞானமாக செய்வீங்க. எந்த சூழ்நிலையிலையும் போட்டு இது அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நல்ல கவனமாக கேட்கணும். உங்கள் பிரச்சனை, உங்கள் பேர்டன் எல்லாவற்றையும் through your spirit கர்த்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பொறுப்பேடும். நான் என்ன செய்ய முடியும்? சில வேளைகளில் உங்களுடைய அவுட்வேர்டு இதை சொல்கிறதுக்கு வெட்கப்படும். எப்படி நான் கர்த்தர்கிட்ட இதையே சொல்லிகிட்டு இருப்பேன், சொன்னதையே எத்தனை வாட்டி சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆவியானவர் அருமையாக ஆலோசனை கொடுப்பார். ஆமென். இது உன் பலவீனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Put your body altar. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடு மகனே. நீ ஒப்பு கொடுத்து பார்.
அதில் எல்லாம் இருக்குது. இந்த எங்கே ஃப்ளஷில் எல்லாமே இருக்கு இல்லையா, மாம்சத்தின் கிரியைகள்னு வருதில்ல, கலாத்தியரில் வருதில்ல, அது எல்லாமே இருக்குது. அதில் அது எல்லாமே அதில் வந்துடும், அடங்கிடும். ப்ராக்கெட் போட்டு கர்த்தர் என்ன செய்திருவார், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவார். உடனே அது நடக்கும். அப்படி பண்ணிட்ட உடனே யூ ஆர் ஃப்ரெஷ் கம்யூனியன், ஃப்ரெஷ் ஃபெலோஷிப். அதனால தான் உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, குதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, மகிமைப்படுத்துறீங்க. சும்மாலாம் முடியாது. அது வந்துடுச்சுனாலே யூ ஆர் ஃப்ரெஷ் போட். அப்போ பிலிப்பியரில் அதை அடுத்ததாக நம்ம ஆலயமாக பார்க்கிறார். ஆமென். ரோமர் 6:13 நம்ம பார்த்தோம். பிலிப்பியர் 1:20-21 பார்த்துட்டோம். எஸ், ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆமென், 2 விதமான சாக்ரிஃபைஸில் குறித்து பைபிள் சொல்லுது. 2 லிவிங் சாக்ரிஃபைசஸ். யார்? ஒன்று ஐசக், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில். இன்னொன்று யார்? கல்வாரியில் நம்ம ஆண்டவராகிய இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. The living sacrifices. And today he is in heaven as a living sacrifices. கல்வாரியிலே தன்னுடைய சரீரத்தினாலே கர்த்தர் அதை செய்து இன்னைக்கு அவர் எங்கே? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. 4 அதிகாரம் 14 16. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்ம ரட்சிக்கப்படும் போது பாவத்துக்கு அறிக்கை செய்து அதிலிருந்து இப்போ ரோமரில் படிச்சிங்கள, அது எல்லாத்துலேயும் அறிக்கை செய்கிறதுல உறுதியாக மாத்திரம் இங்கே இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் வலுவாமல் என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கம்யூனியன் எப்படியெல்லாம் தொடருது பாருங்க. இந்த பூமியில் பெருமூச்சோட ஜெபிக்கிற தேவன் பரலோகத்தில் நமக்காக ஜெபிக்கிற தேவன். வாசிங்க, அதை தான் படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பாத்தீங்களா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்க. இந்த ஒன்ன புரிஞ்சுக்க, எல்லா விதத்திலும் இயேசு என்னை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒண்ணு போது பிசாசு. என்ன மாதிரிலாம் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார். இது ரொம்ப மோசமான சோதனை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அந்த சோதனையை எப்படி மேற்கொண்டார் தெரியுமா? உதாரணமா, ஒரு பாவியான ஸ்திரீ வர்றா. There is the spirit and flesh. 2 divisions are there in Mark 14. இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ஸ்பிரிட், உங்களுக்கு சொல்றேன், சோதிக்கப்பட்டதுக்கு சொல்றேன். எல்லா கண்களும் பார்க்குது. இவ ஒரு ப்ராஸ்டியூட், இவ வர்றா. நேராக என்ன செய்கிறா? ஆல்ரெடி ஷி ஹேவ் அனாயிண்டட் பாட்டில். என்னது? ஒயிட் அலாபஸ்டர் அவர் கரத்தில் இருக்கு. ஆமென். வெல் கம்யூனியன். ஆமென். அந்த கம்யூனிட் பண்ணுறதுக்கு வர்றான். அவளுக்கு இருக்க அந்த சோதனை எல்லாத்தையும் தாண்டி வர்றா. இப்போ இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்றா. கண்ணீராலே அவருடைய பாதத்தை நினைக்கிறா, கூந்தலாலே துடைக்கிறா, பிறகு சிரசில் ஊற்றுறா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹை கம்யூனியன். இவைகளை செய்வதற்கு ஆவியானவர் ஒத்தாசை இருந்தால் தான் முடியும். ஆமென். ஸோ அவங்கள என்ன சொல்கிறாங்க? தம்மை தொடுறவ டச் பண்ணுறா, பாதத்தை தொடுறா, கிஸ் பண்ணுறா, பாதத்தில் முத்தம் கொடுக்குறா. எப்படி இவரால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது? எப்படி இதெல்லாம் அவர் சகிச்சிட்டு இருக்கிறாரு? நீ மாம்ச கண்களில் பார்க்கிறாய். நீ மாம்சத்தில் பிறந்ததுனாலே மாம்ச தாட்ஸ் உனக்கு. பட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எனக்குள் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று கேட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி கர்த்தர்களிலே சொல்லுங்களேன். ஆமென். வெல் ஹை கம்யூனியன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
He led by Holy Spirit. He filled by Holy Spirit. Amen. Hallelujah. சும்மா கிடையாது. ஹை கம்யூனியன். அதே தான் இன்னைக்கு உனக்கும் எனக்கும். நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் வேகமா, நேரம் இல்லை. நேரம் உங்களுக்கு முடிக்க வேண்டிய நேரம். வாங்க வாசிங்க சீக்கிரம். 15 எபிரேயர் 4:15-16 வேகமா. 14 வாசிங்க. பரிதபிக்க கூடாத பிரதான இந்த ஆசாரியர் பூமியில பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான நம்ம ஆவியாகிய கர்த்தர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இங்க ரோமர் 8:26-27 படிக்கிறீங்கல்ல, அவர் இந்த பூமியில. அங்க யாரு? அவர் சீனியர் பிரீஸ்ட். Who is that? Jesus. ஆமென். எல்லா விதத்திலும் இந்த பூமியில நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற எஸ் பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் with boldness spirit. Go to boldness. சோர்ந்து போகாத. அதான் நான் சொன்னேன். Go deep, go bold, speak bold. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். Glory. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமா நீ சேரலாம். அது கிருபாசன தண்டையில தைரியமா சேர்றதுனால தான் தினமும் ஃப்ரெஷ் மைண்ட். எங்கே போய் சேர்றா? ஏர்லி மார்னிங் எங்கே போய் நிற்கிறா? தேவ சமூகத்தில். சகோதரிமார்கள் ஜெபம்லாம் ஜெபிக்கிறீங்க. எப்படி போய் நிற்கிறீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கணும். வேர் இஸ் யுவர் கம்யூனியன்? ஹவ் இஸ் யுவர் கம்யூனியன்? டு ஹும் யுவர் கம்யூனியன்? ஆமென். யாரோட கம்யூனியன் இருக்கிறது? ஆமென். சப்போஸ் அந்த சமயத்தில் ஃப்ளஷோட கம்யூனியன் இருக்கும். அதில் எப்படியாவது நம்ம கொண்டு போயிடலாம் நம்ம நினைப்போம். நோ. ஃபர்ஸ்ட் முதல்லையே நீ என்ன செய்? ப்ராப்பர் கம்யூனியன். ஆமென். நீ உன் பலவீனத்தை குறிச்சே நினச்சிட்டு இருக்காத. என்னால் முடியாது, நான் ஒரு புவர், நான் ஒரு வீக் இன்ஸ்ட்ருமெண்ட். நோ. அந்த பாவியான ஸ்திரீ ஒரு வீக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். அவ அழுதா பார்த்தீங்களா? இட்ஸ் த க்ரை ப்ரேயர். ஆமென். ஹல்லேலூயா. த க்ரோனிங் ப்ரேயர். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்கு கையில்? வெள்ளைக்கல் பாறை. ஸ்பிரிட். ஆமென். ஸ்பிரிச்சுவல். கனவு வைத்துக்கல. எவ்வளோ அருமையாக ஓவர் கம் பண்ணிட்டு போனா. இன்னைக்கு நீ அப்படி அல்ல. born again. You are spirit. ஆமென். நம்முடைய ஐக்கியம். வாசிக்க கடைசியா வாசி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபையின் காலத்தில் இருக்கிற நீ கிருபாசன தண்டையில எப்பவும் சேரலாம். அந்த கில்ட்டி உனக்குள்ள இருக்கக்கூடாது. அது அடுத்தது வரது மனசாச்சு. ஆனால் அடுத்த வாரம் இதே படம் தான் வரும். வேகமாக ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக அந்த அட்வொகேட். 1 யோவான் 2:1 பூமியிலே அட்வொகேட் ஹோலி ஸ்பிரிட், பரலோகத்தில் அட்வொகேட் ஜீசஸ். வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில யார் இருக்கா? ஆமென். மேல யார் இருக்கா? சென்டர்ல யார் இருக்கா? சென்டர்ல என்ன இருக்கு? சர்ச். ஆமென். எப்படி வெல்தாட்ல இருக்கும். முள்ளும் புறமும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி ஏவுகிறீர். ஏவுறாரா இல்லையா? அப்படி ஏவியும் விட்டா போதும் பூந்துட்டு ஓடுறவங்க எத்தனை பேர்? ஆமென். ஹல்லேலூயா. புட்டுச்சு இழுக்கணும். சோத்ரம். ஹல்லேலூயா. எங்க ஓடுற? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு கம்யூனியன் இருக்கு, எனக்கு இன்னொரு ஐக்கியம் இருக்கு, டோன்ட் கோ. ஆமென். வேகமாக வாசிப்பீங்களா? ஆமென். 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக. இன்னொரு காரியம் இருக்கிறது. ரோமர் 12:2 ரோமர் 12:1 என்ன பார்த்தோம்? You give God your body.
நம்பர் 1. நம்பர் 2, யூ கிவ் ஹிம் யுவர் மைண்ட். உடைய ஆவியின் சிந்தை. ஆமென். மைண்ட். யூ கிவ் ஹிம் யுவர் வில். அந்த 2 காரியத்தையும் அடுத்த வாரத்தில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் நம்ம மனசாட்சியை குறித்து பார்த்து அந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ் தி க்ளோரி. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆண்டவரே, இந்த பூமியில் உம்மோடு இசைந்திருக்கும்படியாக உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய பரிசுத்தத்தினாலே ஆண்டவரே உம்மோடு கூட இசைந்திருக்க உம்முடைய பிள்ளைகளோடு ஆமென் with boldness fellowships. Yes. Hallelujah. Swami. Glory. Amen. By personal fellowship. Amen. Fullness, joy in heart. Keeping his commandments. Walking even as he walked. Hallelujah. Amen. The high communion. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கும். ஒரே ஃபெலோஷிப், ஒரே வார்த்தை, ஒரே ஆவி, ஒரே ஜீவன், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே இயேசு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஆவியானவர். தேங்க்யூ. இந்த நாட்களில் அந்த ஐக்கியத்தில் உடைய சபையையும் உடைய பிள்ளைகளையும் கர்த்தரின் ஆழத்தில் நடத்தி கொண்டு போக நான் செபிக்கிறேன். கிட்ட சத்தியத்தின்படியாக உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. எங்கள் ஆவியோடு கூட உள்ள ஐக்கியம், எங்களோட உள்ளுணர்வுகள் என்று பார்த்தோம். இன்றைக்கு எங்கள் கம்யூனியன், எங்கள் ஐக்கியம் சபத்திலும் வேண்டுதலிலும் ஆண்டவரே எங்கள் பிரதிஷ்டையிலும் நாங்கள் உறுதியாய் தரித்து நின்று எங்கள் பரிசுத்த நடக்கையிலே உறுதிப்படுத்தி கொண்டு எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் கர்த்தரோடு இசைந்து நடக்கிறதற்கு பலன் தர செபிக்கிறோம். பலன் தர செபிக்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் நாங்கள் நுழையனப்பா. அந்த ஐக்கியத்துக்குள்ளே நாங்கள் நுழைய ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும். வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு எங்களுக்கு இன்றைக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். எங்கள் ஆவியோடு இணைந்து நீர் எங்களை ஐக்கியப்படுத்தி நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர். நாங்களும் உடைய ஆவியோடு கூட இணைந்து அவர் நடத்துகிற வழியில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியோடு நடத்தல அனோனிக்க ஸ்நேகம் தேவனின் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்த சொல்லி விடைபெறும்.